அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு வாழ்க்கை வாழ்வதற்கே. மிகவும் அருமையான ஒரு தலைப்பு. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னா என்ன? நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ இயலும். அதற்கு எது தடையாக இருக்கின்றது? அந்த தடைகளிலிருந்து எப்படி வெளியே வருவது? இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் விஷயம், நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன வாழ்க்கையில்? நோயில்லாத வாழ்க்கை, மரணம் வரைக்கும் நோயே இருக்கக்கூடாது, ஆரோக்கியமான உடலோடு, மன நிம்மதியோடு, நிறைந்த செல்வத்தோடு, இனிமையான உறவுகளோடு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். திருப்தியான தன்மையை உணர்ந்து வாழ வேண்டும். இது எல்லா மனிதர்களுமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இன்னும் சற்று மேலே சென்றால் ஆன்மீகம் சார்ந்து இறைவனை அடைய வேண்டும், இறை தரிசனம் பெற வேண்டும், முக்தி அடைய வேண்டும். இதற்காக நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை, இதற்கு எது தடையாக இருக்கின்றது? தடை இதை பற்றிய பாதிப்புகள். நீங்கள் ஒரு நோய் வந்தாலோ உள்முகமாக என்ன நடக்குது அப்படின்னா, இது சரியாகுமா, இது சரியாகல, என்ன நடக்கும், அதை பற்றிய ஒரு தாக்கத்தை உள்ளுக்குள் ஆழமாக பதிகின்றது. இதே போலதான் செல்வம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். இதுக்கு பேரு சமாதானம் என்று பெயர். நாம் நினைத்ததை அடைவதற்கு, நினைத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தடையாக இருப்பது உங்களுக்குள் ஏற்படுகின்ற சமாதானம். எப்பொழுது நீங்க சமாதானத்துக்குள்ள போயிடுறீங்களோ, அப்ப நீங்க நினைச்ச வாழ்க்கையை வாழ்வது சாத்தியம் இல்லை. ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தோடு, செல்வத்தோடு, உறவுகள் இனிமையோடு, ஆன்மீகத்தில் உச்சபட்ச நிலையான ஆனந்தத்தையும் உணர்ந்து நிறைவுத்தன்மையோடு வாழ இயலும். இது எதை சார்ந்து இருக்குன்னா, உங்களுக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடிய உள் உணர்வு சார்ந்த விஷயம். இது இந்த சமுதாயத்தில் என்ன ஆயிடுதுன்னா, இந்த சமாதானத்துக்கான விஷயத்தையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை முதல் நீங்க டிராப் பண்ணுங்க. முதல் விஷயம், உங்களுக்குள்ளேயே நீங்க தெளிவாகுங்க. 120 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஆயுள் காலத்தில் 120 ஆண்டுகளும் ஆரோக்கியத்தோடு வாழ இயலும். நீங்கள் நினைத்ததை, தேவையானவற்றை உருவாக்கும் சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது. இதை நான் எப்படி என் வாழ்க்கையில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதும் கூட, இந்த உடலை படைத்த ஜீவன், உயிர் சக்திக்கு உங்கள் வாழ்க்கையும் இயக்கக்கூடிய சக்தியும் புத்தியும் இருக்கின்றது. இதை நீங்கள் உள்ளுக்குள் உணர வேண்டும். அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையிலுமே நீங்க நிறைய விஷயங்களை சாதிச்சிருப்பீங்க. இளமை பருவத்துல அல்லது இப்ப இருக்கிற வாழ்க்கையிலும் கூட இதை செய்து முடிப்பேன், செய்து காட்டியிருப்பீங்க. எதை வச்சு பண்றீங்க? உங்களுடைய உத்வேகம்.
என்ன நடந்தாலும் சரி, இதை செய்து முடிப்பது. எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அதை கடந்து இந்த லட்சியத்தை அடைந்தே தீருவேன். நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இன்னர் கோர், உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த், உங்களுடைய சங்கல்பம், உயிர் சக்தி, அதை பலமாக உணர ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு பெருசா தெரியாது. அதாவது பலவீனம் என்பதே உங்களால் ஏற்படக்கூடிய, உங்களால் கையாள முடியாம, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தான் பலமின்மை என்று பேரை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நோயோ, ஒரு செல்வமோ, ஒரு பணம் சார்ந்த விஷயமோ, உறவு சார்ந்த விஷயம் எதுவாயினும் சரி, தொழில் சார்ந்த விஷயம் எதுவாயினும் சரி, அதை நோக்கி நீங்கள் உந்து விசை பயணம் பண்ண துவங்கிட்டீங்கன்னா அந்த செயல் உங்களுக்கு சின்ன விஷயமா தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்படுறோம். உள்ளுக்குள்ள உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் லூஸ் பண்றீங்க அப்படின்னாவே நீங்க நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியாது. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். இதை அதிகப்படுத்துவது எப்படி? இதான் நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட். வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்கின்றேன். முதல் விஷயம், எந்த செயல் ஆயினும் சரி, அந்த செயலை பற்றிய நெகட்டிவான தாட் பேட்டர்ன்ஸ், நெகட்டிவான கருத்துக்களை முதலில் கைவிடுங்கள். எப்படி சமைச்சு கைவிடுறது? சிம்பிளான விஷயம்தான். இந்த எண்ணங்களை கைவிடுகின்றேன் அப்படின்னு சொன்னாவே போதும். ஒரு சின்ன ஒரு டெக்னிக் மூலமா இதை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடவுள் சக்தியோ அல்லது குலதெய்வமோ அல்லது இயற்கை சக்தியோ பிரபஞ்ச சக்தியோ, நீங்க யாரை நம்புறீங்களோ, இந்த உயர்ந்த சக்தி என்று நீங்க யாரை நம்புறீங்களோ அந்த சக்தியை பிரதானமாக வைத்து, அதை சாட்சியாக வைத்து, மனதிற்குள்ளேயோ வார்த்தையாகவே நீங்க சொல்லலாம், இந்த தடைகளை கைவிடுகின்றேன். இந்த நோய் என்கின்ற தாக்கத்திலிருந்து நான் வெளியே வருவேன், இது குணமாகும். இந்த செல்வத்தின் தடை அனைத்தையும் கைவிடுகின்றேன், இந்த செல்வத்தை நான் உருவாக்குவேன். இது போன்ற ஒரு ஆழமான சங்கல்பத்தை உயர்ந்த சக்தியில வைத்து எடுங்கள். சாமி ஏன் சொல்ல வர அப்படின்னா, இங்க ஒரு உயர்ந்த சக்திகளை செலக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள என்ன சொன்னாலும் மனசு எங்க போய் நடக்கும். கடந்த கால வாழ்க்கை ஏற்பட்ட பாதிப்புல வச்சு உடனே முடிவு பண்ணிடும், நீ சொன்னாலும் நடக்காது. நம்முடைய செல்ஃப் கான்பிடன்ஸை லூஸ் பண்ணக்கூடிய உணர்ச்சி முடிச்சுகள் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால நம்மை சார்ந்த விஷயத்தை உயர்ந்த சக்தியோடு நாம் சங்கல்பம் எடுக்கும் பொழுது நமக்கே மேல நம்பிக்கை வர துவங்கும். மக்களே, நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவது என்கின்ற சங்கல்பத்தை ஆழமாயிடுங்க. உங்களோடு நானும் இருக்கின்றேன், தைரியமாக இருங்க. உங்க வாழ்க்கைக்காக நானும் சங்கல்பம் ஏற்றுகின்றேன். நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு, நிறைந்த செல்வத்தோடு, நல்ல வளர்ச்சியோடு, உறவுகளோடு இனிமையாக, ஆனந்த உணர்வோடு பிறவா நிலையை, இறைவனை நீங்கள் அடைவீர்கள். இது எமது சங்கல்பம். நான் தினந்தோறும் உங்களுக்காக நான் சங்கல்பம் செய்கின்றேன். இந்த சத்சங்கத்தின் மூலமாக கேட்பவர்கள் எல்லோருக்கும் இது நடக்கட்டும். எல்லாம் அல்ல பராசக்தி, இறை சக்தி, ஆனந்த பேரானந்த சக்தி உங்கள் எல்லோருக்கும் இது அனைத்தையும் செய்யட்டும். நம்பிக்கையோடு தைரியமாக எழுந்து நில்லுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமே ஏதோ கர்மங்களை சுமந்து இந்த கர்மத்தை அனுபவித்து முடிக்கிறேன் என்கின்ற கீழ்நிலை வாழ்க்கைக்காக நாம் பிறக்கவில்லை. அதற்காகவும் இறைவன் படைக்கவில்லை. எப்படி ஒரு தாவரங்கள்
தன்னுடைய உச்சபட்ச ஆனந்தத்தை வளர்ச்சி மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. மனிதனாய் பிறந்த உயர்ந்த பிறவியாகிய நீங்கள், நாம் அதை விட பல மடங்கு வெளிப்படுத்த வேண்டும். நன்கு ஆழ்ந்து சிந்தியுங்கள், சங்கல்பமேற்றுங்கள். நினைத்ததை அடைந்து ஆரோக்கியமாக வாழுங்கள். நினைத்த வாழ்க்கையை வாழ்ந்து ஆனந்தத்தை கொண்டாடி இறுதியாக பிறவா நிலையும் அடைவோம். நான் உங்களோடு எப்பொழுதும் இருக்கின்றேன். தைரியமாக வாழுங்கள். ஆனந்த சக்தி உங்களை வழிநடத்தட்டும். உங்களுக்குள் இருக்கின்ற ஜீவாத்மாவின் ஆனந்த சக்தி உடலை இயக்குவது போல உங்கள் வாழ்க்கையும் இயக்கக்கூடிய சக்தியும் புத்தியும் தந்து ஆனந்தமான உணர்வை உணர வைத்து நினைத்த வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்வீராக. ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள். வாழ்க்கை வாழ்வதற்கு